உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வானிலை ஆர்வலர் செல்வகுமார் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். செல்வகுமார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மக்கள் இன்று ஆரம்பிக்க போகும் இந்த மழையை நினைச்சே அச்சப்படணுமா, இல்ல தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கோமா? என்ன சூழல் செல்வகுமார்? கண்டிப்பாக வணக்கம் ஐயா. தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில, அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய போகிறது. இது தீவிரமடைந்து இலங்கை அருகே பயணிக்கக்கூடிய வலுவான வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வருவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ஆகவே இதன் காரணமாக மழை பொழிவு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மதியத்திற்கு பிறகு, குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு படிப்படியாக நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் தொடங்கி திருவாரூர் மாவட்டத்திலையும், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் தொடங்கும். அதே வேளையில தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று இரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக உள்ளே அதாவது திருச்சி வரைக்கும் நாளை காலையில முன்னேறிவிடும். அதே நேரத்தில் ராமநாதபுரம் முதல் சென்னை உள்ளிட்ட, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை தாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் நாளைய மழைப்பொழிவு காலையில முன்னேறிவிடும். நாளை இரவுக்குள் சென்னை வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிவிடும். அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நாளை இரவுக்குள் மழைப்பொழிவு முன்னேறிவிடும். இந்த நிலையில அதீத மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காண முதல் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் முதற்கட்ட அதீத மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு நிகழ்வு நெருங்கி அதாவது கரையை அடைவதற்கே கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகிவிடும். கரையை தொடுவதே 29ஆம் தேதி தான் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கரை கடக்கும் நாள் 30ஆம் தேதியாக தெரிகிறது. ஆகவே இன்னும் 4-5 நாட்கள் இது கரையை நெருங்கி வரும் பொழுது படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கரையை கடக்கும் பொழுது இருக்கும் மழைப்பொழிவை காட்டிலும் கரையை தொட நெருங்கும் பொழுதுதான் மழைப்பொழிவு, இரு காற்று இணைவு எல்லாமே அதிகமாக தெரிகிறது. குறிப்பாக இந்த மழைப்பொழிவு உள்ளே அரியலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, உள்ளே ராணிப்பேட்டை, சென்னை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு எட்டி பிடித்து கொடுக்கும் பொழுது டெல்டா முதலிடத்தையும் வடகடலோரம் 2ஆம் இடத்தையும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களும் நிறைய மழைப்பொழிவை பெற இருக்கிறது. திருச்சி, கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு முன்னேறி கொடுக்கும் வேளையில அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். பிற மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு எல்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக இருந்தாலும் திருச்சி, நாமக்கல், சேலம் இதற்கு கிடைக்கே உள்ள மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு, உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவாகவே தெரிகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல உறுதியாக அதீத மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு, கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு இடைவிடாத மழைப்பொழிவு எல்லாம் தெரிகிறது. உள் மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் கடலோர மாவட்டம் வரும் என்பதனால கடலோரத்தில் பெய்யும் மழையும் இணைந்து கடலோர மாவட்டங்களுக்கு சற்று பாதிக்கும் மழைப்பொழிவாகவே தெரிகிறது. சற்று அசாதாரண சூழ்நிலை தான் தெரிகிறது. குறிப்பாக அனைத்து கடலோர மாவட்டங்களின் கடைமடை பகுதிகள், அதாவது உள்ளிருந்து வரக்கூடிய தண்ணீர் கடைமடை வழியாக கடலில் கலக்கும் இடங்கள் எல்லாம் கொஞ்சம் உபரி நீர் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இப்பொழுதிலிருந்து தேவையான மழை பொழிவுக்கு மட்டும், காற்றை பொறுத்த வரைக்கும் பெரிதாக அது பாதிப்பு இருக்காது. சாதாரண பாதிப்பில்லாத சிறிய காற்று இருந்தாலும் அது மரங்களுக்கோ எந்தவித பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. காற்று மொத்தத்தில் கடலில் தான் இருக்கும். கரையேறும் பட்சத்தில் அது புயலாக மாறி கரையேறினால் கூட கரையேறும் முன் செயலிழந்துதான் கரையேறும் என்பதனால காற்று அச்சம் வேண்டாம். காற்று பற்றிய பீதியோ எதுவும் கொள்ளாமல் அதீத மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு, தொடர் கனமழை பொழிவிற்கு மட்டும் தேவையான முன்னெச்சரிக்கையை மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான், வடிகால் வசதியை முதல்ல சரி செய்து கொள்ள வேண்டும். அது ஒன்று இருந்தால் மட்டுமே போதுமானதாக இப்பொழுது கருதுகிறேன். செல்வகுமார் சார், இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது கடற்கரையை ஒட்டி பயணிக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் எதனால இந்த தாமதமான ஒரு நகர்வை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அதாவது நாளை அது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும். தொடங்கியது முதலே 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் டெல்டாவிற்கு மழை விடுவதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் உள்ளிட்ட உள்பகுதி வரைக்குமே, அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்குமே மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வரைக்கும்.
ஆகவே தொடர்ச்சியாக டெல்டாவில அதிக மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு, அதாவது விட்டு விட்டு மழை பொழிந்தால் கூட சில நேரம் சீரான ஒரு மிதமான மழைப்பொழிவோட மழை இருந்து கொண்டிருக்கும். திடீரென்று கனமழை பொழிவும் திடீரென்று அதிக மழை பொழிவும் ஆங்காங்கே ஏற்ற இறக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இந்த மழைப்பொழிவு தொடர்